வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் ஃப்ரைக்கு ஈக்குவலான ஒரு வெஜ் ஃப்ரை பீட்ரூட்டை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 3-4 பீட்ரூட்டை தோல் நீக்கி டயஸ் பண்ணி எடுத்துக்கணும். 3 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கடல் பாசி, பட்டை, கிராம்பு, பே லீஃப். ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாக்கு தேங்காய், 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, சுவைக்கு உப்பு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த வெட்டி வச்சிருக்க பீட்ரூட்டை போட்டு அதுக்கு தேவையான உப்பும் காரத்துக்கு தேவையான குழம்பு தூளும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். பிறகு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு புரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி போட்டு பூண்டை நச்சு போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய், கடல் பாசி, பட்டை, கிராம்பு, பே லீஃப் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பீட்ரூட்டை போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது குக் ஆன உடனே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இந்த தேவையான மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிருக்க பேஸ்ட்டை இந்த பீட்ரூட்டோட சேர்த்து பீட்ரூட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போய் பீட்ரூட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த டேஸ்டியான பீட்ரூட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல சாம்பார் சாதத்துக்கோ இல்லை வெறும் சப்பாத்திக்கோ கூட பேர் பண்ணி சாப்பிட்லாம். இன்னொன்று இதே மாதிரி சூப்பரான ரெசிபியை நம்ம வீடியோவில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.